வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடலும் பேரோடு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு, பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக ஒரு அறிவிப்பை ஒரு மாநிலத்தோட கல்வித்துறை வெளியிட்டிருந்தாங்க. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடும் வெயிலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போலவே பார்த்திங்கன்னா, தமிழகத்திலையும் பள்ளிகள் திறப்ப ஜூன் 12ஆம் தேதி திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை ஆலோசனை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா, புதுச்சேரியில் ஜூன் 12ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுனால தமிழ்நாட்டிலையும் ஜூன் 12ஆம் தேதி ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, பாமகவுடைய நிறுவனர் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும், டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஸோ இவர் என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்காருன்னு பார்க்கலாம். வெப்பம் வாட்டும் நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்டத்தில் பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டத்திலும் கொளுத்தி வரும் கோடை வெயிலால் மக்கள் கடுமையாக அவதிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது. அரசின் இந்த முடிவு பள்ளி செல்லும் குழந்தைகளை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன அறிக்கையில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோடை மழையின் காரணமாக கத்திரி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. தலைநகர் சென்னையில் பார்த்தீங்கன்னா 108 டிகிரி வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. இத்தகைய சூழலில் பள்ளிகள் திறப்பது சரியான முடிவு இல்லை. புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளுக்கு 50 நாட்கள் பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. சென்ட்ரல் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அவ்வாறு இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது. மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை அரசு தீர்மானிக்க வேண்டும். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் மிக கடுமையான வெப்பம் மாட்டும் நிலையில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி பாமகவோட நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோடை வெயில் கடுமையாக இருப்பதால் பொதுமக்களும் தொழிலாளர்களும் பகலில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தகைய சூழலில் பள்ளிகளை திறந்தால் அந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப மாட்டார்கள். எனவே நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் முதல் வாரத்தில், அதாவது 2ஆம் பாதிக்கு ஒத்திவைக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட அறிக்கை பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில கல்வி பாடத்தை தான் பின்பற்றுறாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 12 தான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பள்ளிகள் திறப்பை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோவில் கொடுத்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து ஸ்கூல் ரிவ்யூ பண்ணிட்டு தொடர்ந்து அப்டேட் கொடுக்க போகிறோம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. புதுச்சேரி, காரைக்காலில் நிலவும் வெப்ப அலை காரணமாக பள்ளி திறப்பு ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலும் பள்ளி திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடப்பு கல்வியாண்டு வரும் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்திருந்தது. ஆனால் புதுச்சேரி, காரைக்காலில் சதத்தை தாண்டி வெப்பம் சுட்டரித்து வருகிறது. வெப்பம் தொடர்பான நோய்களால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படலாம் என்பதால் பள்ளி திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பெற்றோர் தரப்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரியில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் மற்றும் CBSE பள்ளிகள் அனைத்தும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் என்று கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலும் வெப்பத்தின் அளவு அதிக அளவில் உள்ளதால் பள்ளிகள் திறப்பை வருகிற 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள